ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வார்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சூப்பர் ஏஸ் தான் பக்காவாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் தெரியும், நான் வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, வீடியோவில் எதுவும் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இந்த சாக்லேட் ப்ரௌன் கலர் போன வருஷம் நான் தான் பெயிண்ட் பண்ணேன். போன வருஷம் நான் சொன்னேன், ஒரு வருஷம் கேரண்டியோட கொடுப்பேன், பெயிண்ட்லாம் பக்காவாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், பெயிண்ட்லாம் உரியாது, ஒரு வருஷம் கேரண்டியாக இருக்கும் நான் அடிக்கிற பெயிண்ட்டு அப்படி சொல்லி கொடுத்தேன். அந்த வண்டி மறுபடியும் என்கிட்ட வந்திருக்கு. அந்த வீடு தான் இப்போ போடுறேன் பாருங்கள். போன வருஷம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது, பெயிண்ட்ல அப்படியே அங்கங்கே ஒழுகி, பெயிண்ட்ல லைட்டாக உறிஞ்சிது, அழகு அப்படியே அங்கங்கே ஒழுகி இருந்தது. பாருங்க என்ன பெயிண்ட் உறிஞ்சிருக்கா, டாப் காட்டுற பாருங்க, டாப்பு கேரியர்லாம் காட்டுற பாருங்க, என்ன பெயிண்ட் உறிஞ்சிருக்கா, உரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது தான், அவ்வளோதான், சொன்னால் தெளிவாக பண்ணி கொடுப்பேன். அங்கே பாருங்க பேக் தொட்டி எப்படி இருக்கு, இந்த பில்லர்லாம் பாருங்க, சைட் டோர் பாருங்க, எந்த அளவுக்கு ஷைனிங் கவர் பாருங்க. இந்த வண்டியோட வீடியோ என் யூடியூப் சேனல்லையும் இருக்கும். அந்த தென் பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ கடைசியாக எண்டு ஸ்க்ரீன்லேயும் இந்த வண்டியோட போன வருஷம் பெயிண்ட் பண்ண வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னோட ஹார்ட் ஒர்க் என்ன, நான் இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணேன், ஏன் இந்த வண்டி இந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது, ஒரு வருஷம் ஆனாலும் ஏன் பெயிண்டிங்கில் இந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க போயிட்டு. இப்போது அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துங்க, பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ வரும், எல்லா வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இதே மாதிரி தெளிவான சூப்பரான ஒரு வருஷம் கேரண்டியான பக்காவான பெயிண்டிங் ஒரு தேவையா, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஸோ வண்டியில் வேலை பார்த்தீங்கன்னா, வண்டியில் மேஜர் ஒர்க் எதுவுமே இல்லை. வண்டியில் பார்த்தீங்கன்னா மைண்ட் டிங்கர் ஒர்க் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ்ட் பார்த்துக்கிறாங்க, டிங்கர் பண்ணி. இப்போ ஷைனிங் பாருங்கள், அப்படியே கண்ணில் ஒத்தி மாதிரி பாருங்க ஷைனிங், அந்த அளவுக்கு ஷைனிங் பக்காவாக பாருங்க. அதுவும் மெட்டாலிக் பெயிண்ட்லாம் ஒரு வருஷம் கேரண்டியோட கொடுக்குறது சும்மா விஷயம் கிடையாது. நம்ம வண்டி வச்சுக்கிற எல்லாருக்கும் தெரியும் மெட்டாலிக் பெயிண்ட்லாம் எப்படி இருக்கணும். ஆனால் நான் அடிக்கிற மெட்டாலிக் பெயிண்ட்லாம் எல்லாம் பிராண்டட் பெயிண்ட் தான், பக்காவாக இருக்கும், ஒரு வருஷம் கேரண்டியோட கொடுப்பேன். நான் சொல்கிறது சும்மா கிடையாது, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க. கேரண்டி, ஒரு வருஷம் கேரண்டினா ஒரு வருஷம் கேரண்டி பக்காவாக கொடுப்பேன். சொல்கிற வாக்கு தான் முக்கியம். நான் சொன்னபடி கரெக்டாக கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் தேடி வந்துக்கிறாரு, ஏன் நம்மளை ஒரு வருஷம் ஆனாலும் தேடி வந்துக்கிறாருன்னா, நான் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி போன வருஷம் அந்தளவுக்கு மோசமாக இருந்த வண்டி, அந்த வண்டி அந்தளவுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன் பாருங்கள். எந்தளவுக்கு நீட்டாக தெளிவாக ஷைனிங்காக பார்த்தீங்கன்னா, வண்டி பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெவி லோடு ஏற்றுற வண்டி, அந்த ஸ்கிராப் லோடு, இரும்பு மெட்டலு அதெல்லாம் ஏற்றுற வண்டி. அந்த வண்டி அந்தளவுக்கு நீட்டாக இருப்பாருங்க. பாருங்கள் வண்டியில் ஷைனிங் காட்டுற பாருங்கள். பெயிண்டிங் அடிச்சு வண்டி இல்லை, பெயிண்டிங் அடிச்சு ஒரு வருஷம் ஆன வண்டி, அந்த வண்டியில் ஷைனிங் காட்டுற பாருங்கள். பக்கத்தில் டாடா ஏசி அப்படியே தெரிந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டோரில் அந்த டாடா ஏசி அப்படியே தெரிந்து பாருங்கள். ஒரு வருஷம் ஆச்சு பெயிண்டிங் பண்ணி, நான் தான் பெயிண்ட் பண்ணேன், ஒரு வருஷம் ஆச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி குவாலிட்டியான பெயிண்டிங் ஒர்க் யாராவது தேவையா, அவங்களெல்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னோடய ப்ராசஸ் என்ன, நான் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. லாஸ்ட் டைம் இந்த வண்டியோட வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் எப்படி பட்டி பார்த்துக்கிறேன், எப்படி ஸ்டாண்ட் பண்ணேன், எத்தனை கோட் பெயிண்ட் அடிச்சு, என்னென்ன பெயிண்ட் அடிச்சு, என்ன பிராண்டு பெயிண்ட் அடிச்சு எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பட்டிலாம் போட்டு வண்டி ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறோம் பாருங்கள். இதுதான் ப்ராசஸ். இவ்வளோ ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுறதுனால தான் நான் அடிக்கிற பெயிண்ட்லாம் உரியாது. பெயிண்ட் நல்லா கிரிப்பாக ஆகும், பெயிண்ட் நல்லா லைஃப் வரும். ஒரு வருஷம் ஆனாலும் கேரண்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷமா 2 வருஷம் ஆனாலும் பெயிண்ட் அப்படியே இருக்கும். இந்த புது வண்டிலாம் 2 வருஷம் எஃப்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த புது வண்டிலாம் பெயிண்டிங் அடிச்சா 2 வருஷமும் கேரண்டியாக கொடுப்பேன் நான். அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும், தெளிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நான் அடிக்கிற பெயிண்ட்லாம். ஷைனிங்லாம் அந்த பெயிண்ட்லாம் டல்லாக இருக்குது, இந்த பெயிண்ட் 3 மாதத்துல மங்கி போயிடும், பெயிண்ட் அப்படியே பேட் ஆகிடும், அது மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சீனே கிடையாது. பெயிண்ட்லாம் ஒரு வருஷம் பக்கா கேரண்டியோடு கொடுப்பேன். ஒரு வருஷமா 2 வருஷம் கூட கேரண்டியாக கொடுப்பேன். இந்த வண்டி 2 வருஷம் எஃப்சி இருந்தாலும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வண்டி ரொம்ப பழைய மாடல் வண்டி, ஒரு வருஷம் எஃப்சி தான். ஸோ அதனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டச்சப்லாம் வேணாம், மறுபடியும் ஃபுல் பெயிண்டிங் பண்ணுறோம் சொல்லிட்டாரு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பெயிண்டிங் பண்ணிடுறோம். எந்த அளவுக்கு பக்காவாக சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். யாருன்னா இது மாதிரிலாம் வீடியோ காட்டுவாங்களா சொல்லுங்கள், நான் எல்லாமே காட்டுவேன். என்ன பெயிண்ட் அடிக்கிறேன், நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன், எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறேன், எல்லாமே ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ எதுக்காகனா என்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாருக்கும் தெரியணும். நம்ம கஸ்டமர்ஸு அண்டு நம்ம வியூவர்ஸு யாருன்னா வண்டி வச்சுக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாமே தெரியணும். ஸோ அதனால தான் இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள் வண்டி ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணப்புறம் பேஸ் கோட் அடிச்சிட்டோம். பேஸ் கோட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அடிச்சிட்டோம். பேஸ் கோட் அடிச்சு நல்லா ஒரு 1 ஹவர் காய வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு கோட்டு அதுதான் பேஸ் கோட் தான் ஃபஸ்ட்டு கோட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கோட் ஃபுல்லாக அடிச்சு 1 ஹவர் காய வச்சப்போ வந்து ஃபைனல் கோட்டிக்கிறோம். சேம் அதே சாக்லேட் ப்ரௌன் கலர் தான். அங்கே பாருங்கள் எந்தளவுக்கு ஷைனிங் பாருங்கள்.
பெயிண்டிங் அடிக்கும்போது அப்படியே அந்த கண்ணாடி மாதிரி தெரிந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி இதே மாதிரி தான் சொன்னேன், கண்ணாடி மாதிரி தெரியுதுன்னு. இந்த வாட்டி அதே தான், கண்ணாடி மாதிரி தெரிந்து பாருங்க. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் வண்டி. அப்படியே முகம் பார்த்து அப்படியே தலை வாரிக்கலாம் வண்டியில் பார்த்து. அந்த அளவுக்கு பக்கா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும். இந்த பெயிண்ட் ஒழுகுறது, பெயிண்ட் அங்கே ஓரமாக எல்லாம் உரிகிறது, பெயிண்ட் சைடில் உரிகிறது, அந்த சீனே இருக்காது. பெயிண்ட் உரியாது, பெயிண்ட் ஒழுகாது, பெயிண்ட் நல்லா பக்காவாக ஸ்மூத்தாக இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும் பெயிண்ட்லாம். பாருங்கள், பெயிண்டிங் பண்ணுற அப்புறம் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் ரிமூவ் பண்ணலாம், அசம்பிள் பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் அசம்பிள் பண்ணுற அப்புறம் அதுவும் போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. அந்த பக்கத்தில் அபே ஆட்டோ, பெட்ரோல் ஆட்டோன்னு அப்படியே தெரிந்து பாருங்கள் சைடில் டோரில். அந்த உள்ள இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருப்பாருங்க. வண்டி மெட்டாலிக் ப்ரௌனு அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோர் பேட்லாம் மெட்டாலிக் கிரே டோர் பேடு. இந்த டேஷ்போர்டு பாருங்கள், உள்ள கண்ணாடிலாம் பாருங்கள் ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணிக்கிறோம் பாருங்கள். உள்ள கண்ணாடி, வெளியே உள்ள வெளியே எல்லாமே பக்காவாக மாஸ்கிங் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடியிலேருந்து எல்லாமே எது மாஸ்கிங் பண்ணுவோம் அதெல்லாம் பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக பெயிண்ட் பண்ணுவோம். இந்த டோர் பேடெலாம் ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணுங்க. அதெல்லாம் பாருங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். ஒரு டோர் பேடு ஒன்று வந்து அசம்பிள் பண்ணிட்டோம், இன்னொன்று அசம்பிள் பண்ணது பெண்டிங் இருக்குது. அது கொஞ்சம் காயாமல் இருக்குது. ஸோ அதனால் அது வெயிலில் காய வச்சுக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கிறிஸ்டல் கிளியர் சொல்லுவாங்க, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள் அப்படியே வண்டி. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா இதே மாதிரி குவாலிட்டியான பெயிண்டிங், ஒரு வருஷம் கேரண்டியான பெயிண்டிங், தரமான பெயிண்டிங் சர்வீஸ் தேவையா, கீழே டிஸ்பிளே எங்கள் டேடி எங்கள் அப்பா நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர்ஸ் புக் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டி பாருங்கள் டெலிவரி கொடுக்க போகிறேன். எங்கள் டேடி வந்து பேட்டரி மாட்டி நிற்கிறாரு. இந்த ஃப்ரண்ட் பேனலாம் ரிமூவ் பண்ணலாம், அசம்பிள் பண்ணிட்டோம் பாருங்கள். பக்காவாக இருப்பாருங்க வண்டி. காலைல பார்த்தீங்கன்னா மழை. ஸோ அதனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா மழை தூளி அப்படியே முத்து மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாமே குவாலிட்டி தான் ப்ரிஃபரன்ஸ். குவாலிட்டி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே. குவாலிட்டியாக கொடுக்கணும். நான் எந்த ஒரு வண்டி அடித்தாலும் கொடுக்குற பொருள் தரமாக கொடுக்கணும். அதுதான் கொடுக்குற பொருள் தரமாக கொடுக்குறதுனால தான் நம்மளுக்கு தேடி வராங்க. பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் இந்த நீட்டாக இருக்கு பாருங்கள். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி பக்காவாக தெளிவாக குவாலிட்டியாக ஷைனிங்காக ஒரு வருஷம் கேரண்டியோட பிராண்டட் பெயிண்ட் வாங்கி அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே எனக்கு டேடி நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர், மெட்டாலிக் கலரா இல்லை அந்த ஐரிஸ் கிரீம் டாடா ஐஸ் கடிக்கிற கலர், எந்த கலர் எப்படி என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வண்டி என்ன வண்டி சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்பி வாங்க. உங்கள் வண்டியை தரமாக பக்காவாக பெயிண்டிங் பண்ணி சூப்பராக எடுத்துன்னு போங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.